மக்களே கேளுங்க. இன்னைக்கு நடந்த ஐபிஎல் மேட்ச்ல ஐயோ அப்பாடா நம்ம ஹைதராபாத் பஞ்சாப் டீமுக்கு எதிராக அடிச்சு நொறுக்குன அந்த 49வது மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக். ஐபிஎல் 2026ல இதுவரைக்கும் நடந்த மேட்ச்கள்ல இந்த 49வது மேட்ச் இருக்கு பாருங்க. இது வெறும் மேட்ச் இல்ல நண்பர்களே, இது ஒரு மகா யுத்தம். மூச்சே பிடிச்சு பார்க்க வச்ச ஒரு மேட்ச். இன்னைக்கு ஹைதராபாத்ல ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல ஐபிஎல் வரலாற்றிலேயே பெரிய டீம்னு சொல்லப்படுற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் பஞ்சாப் கிங்ஸும் மோதிச்சாங்க. மேட்ச் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? பஞ்சாப் டாஸ் ஜெயிச்சான். ஆமாங்க, இன்னைக்கு நடந்த இந்த ரோமம் சிலிர்க்க வச்ச மேட்ச்ல கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் டாஸ் ஜெயிச்சு முதல்ல பாலிங் போடுறதுன்னு முடிவு பண்ணி ஹைதராபாத் டீமை பேட்டிங் ஆட அழைச்சாரு. என்ன ஒரு தைரியம்! அப்பவே தெரிஞ்சது ஏதோ சதி இருக்குன்னு. அப்புறம் என்னங்க மேட்ச் ஆரம்பிச்சது. ரன்மழையை பெய்விக்கணும்னு வெறியோட நம்ம ஹைதராபாத்ல இருந்து அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் ஓபனிங் பேட்டிங் ஆட களத்துல இறங்கினாங்க. நண்பர்களே, இந்த ரெண்டு பேட்ஸ்மேன்ஸோட தோல்ல தாங்க ஒரு அதிரடியான ஓபனிங் ஸ்டார்ட் கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருந்துச்சு. அந்த பொறுப்பை அப்படியே காப்பாத்தினாங்களா? ஆமாங்க, காப்பாத்தினாங்க. குறிப்பா அபிஷேக் சர்மா என்ன பண்ணாரு தெரியுமா? பஞ்சாப் பக்கம் இருந்து முதல் ஓவரை போட வந்த ஹர்ஷ்தீப் சிங்க வந்த உடனே எப்படி வரவேற்றாரு தெரியுமா? ஓவரோட 2வது பால கவர் பக்கம் அடிச்சு ஒரு ஆகாச சிக்ஸர் அடிச்சு தன்னோட இன்னிங்ஸே ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த பால்ஸ்ல எல்லாம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி இந்த முதல் ஓவரை மொத்தமா ஹைதராபாத்துக்கு சாதகமா மாத்திட்டாரு. நண்பர்களே, முதல் ஓவர்ல அபிஷேக் சர்மா ஒரே ஒரு 4 தான் அடிச்சாரு. ஆனா அசல் ஆட்டமே நடந்தது எப்போ தெரியுமா? மேட்சோட 2வது ஓவர்ல தாங்க. பஞ்சாப் பக்கம் இருந்து பவுலிங் போட வந்த மார்க்கோ யான்சனை ஸ்ட்ரைக்ல இருந்து அபிஷேக் சர்மா என்ன பாடுபடுத்தினாரு தெரியுமா? செம்மையா வெளுத்து வாங்கிட்டாரு. அந்த ஓவர்ல களத்துல 1000 வாலா வெடிச்சிருச்சு. ஆமாங்க, முதல்ல லாங் ஆன்ல ஒரு மேஜிக் சிக்ஸர் நேரா ரசிகர்களோட நடுவுல போச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 2 பால்ஸ் ஃபோர்ஸா மாத்திட்டாரு. முதல்ல போட்ட 5 பால்ல 2 4ம் ஒரு 6ம் வந்துட்டோம். அபிஷேக் சர்மா நிக்கவே இல்லை. கடைசி பால்ல ஒரு தடவை மறுபடியும் தன்னோட ரவுத்திர ரூபத்தை காட்டி பால நேர தாராமண்டலத்துக்கே அனுப்பிட்டாரு. தன்னோட நோக்கத்தை ஆரம்ப ஓவர்லயே தெளிவா காமிச்சிட்டாரு. மார்க்கோ யான்சன் போட்ட இந்த ஓவர் பஞ்சாபுக்கு ரொம்பவே காஸ்ட்லியா போச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அவர் தன்னோட லைனையும் லென்த்தையும் சரியா போடாததால 21 ரன் அள்ளி கொடுத்தாரு. நண்பர்களே, சொல்லுவாங்களே தர்பூசணியை பார்த்து தர்பூசணி நிறம் மாறும்னு, அதே மாதிரி தாங்க மேட்சோட 3வது ஓவர்ல நடந்தது. அது வரைக்கும் அமைதியா பேட்டிங் ஆடிட்டு இருந்த டிராவிஸ் ஹெட்டும் நானும் இங்க தாண்டா இருக்கேன்னு தன்னோட இருப்பை நிரூபிச்சாரு. பஞ்சாப் பக்கம் இருந்து பவுலிங் போட வந்த ஹர்ஷ்தீப் சிங்குக்கு எதிரா ஓவரோட 3வது பால்லையும் 4வது பால்லையும் தன்னோட முழு பலத்தையும் போட்டு அடிச்சாரு பாருங்க, ஒரு ஃபுல் ஷாட். அடுத்தடுத்து 2 பால்ஸும் நேரா ஸ்டேடியத்தை விட்டே வெளியே போச்சு. அதுக்கப்புறம் ஓவரோட கடைசி பால பின்னாடி பக்கம் அடிச்சு இன்னொரு 4ஐயும் தன்னோட கணக்குல சேர்த்துக்கிட்டாரு. நண்பர்களே, இந்த பவர் பிளேவை பார்த்தா ஹைதராபாத்தோட ஓபனிங் ஜோடி இன்னைக்கு மறுபடியும் ஒரு புயலை கிளப்பி விட்டுருக்குன்றது அங்க தோணுச்சு. வந்த உடனே பஞ்சாப் பவுலர்ஸோட உசுர உருவ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமாங்க, முதல் 18 பால்ல இந்த 2 பேட்ஸ்மேன்ஸும் தன்னோட அபாயகரமான பேட்டிங் மூலமா 48 ரன் ஸ்கோர் போர்டுல ஏத்திட்டாங்க. இதை பார்த்து ஹைதராபாத் ரசிகர்கள் எல்லாம் ஒரே கொண்டாட்டத்துல மூழ்கி இருந்தாங்க. ஆனா பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்காரு பாருங்க, அவர் ரொம்பவே டென்ஷனா ஆயிட்டாரு. ஆனா நண்பர்களே, அப்பதாங்க மேட்சோட 4வது ஓவர்ல ஒரு சம்பவம் நடந்தது. அதாங்க பஞ்சாபுக்கு இந்த மகா யுத்தத்துல முதல் விக்கெட்டை வாங்கி கொடுத்தது. ஆமாங்க, ரன் மழை பெய்யறத பார்த்து மேட்சோட 4வது ஓவர்ல பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் பவுலிங் போடுற பொறுப்பை லாக்கி ஃபெர்குசன் கிட்ட கொடுத்தாரு. நண்பர்களே, இந்த வாட்டி லாக்கி ஃபெர்குசனும் கேப்டன் எடுத்த முடிவை சரியா நிரூபிச்சிட்டாரு. லாக்கி ஃபெர்குசன் ஓவரோட ஆரம்பம் கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. ஏன்னா ஓவரோட 2வது பால்ல ஸ்ட்ரைக்ல இருந்த அபிஷேக் சர்மா அவரை பார்த்து ஒரு பலமான புல் ஷாட் அடிச்சு பின்னாடி பக்கம் ஒரு ஆகாச சிக்ஸரை அடிச்சு தள்ளிட்டாரு. ஆனா நண்பர்களே, அபிஷேக் சர்மாவோட இந்த அநியாயமான ஆட்டம் லாக்கி ஃபெர்குசனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சிக்ஸர் அடிச்ச அடுத்த பால்லையே லாக்கி ஃபெர்குசன் டீமுக்கு ஆபத்தா மாறிட்டு இருந்த அபிஷேக் சர்மாவை பொறி வச்சு பிடிச்சாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் கையில கேட்ச் கொடுக்க வச்சு இந்த மகா யுத்தத்துல ஹைதராபாத் டீமுக்கு முதல் அடியை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, அபிஷேக் சர்மா இன்னைக்கு பஞ்சாபுக்கு எதிரா 13 பால்ல 35 ரன் அடிச்சு ஒரு அதிரடியான இன்னிங்ஸ் ஆடிட்டு வெளியே போனாரு. நண்பர்களே, ரன் மழை பெய்யறப்பவே ஹைதராபாத்தோட ஒரு முக்கியமான விக்கெட் விழுந்ததால பஞ்சாப் பிளேயர்ஸ் மத்தியிலையும் பஞ்சாப் ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரே கொண்டாட்டம்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு பக்கம் முகத்துல ஏமாற்றத்தோட அபிஷேக் சர்மா டீமை விட்டு வெளியே போயிட்டாரு. இப்படி முதல் விக்கெட் விழுந்தப்புறம் ஹைதராபாத் பக்கம் இருந்து களத்துல இறங்கின லெஃப்ட் ஹேண்டட் பலசாலி பேட்ஸ்மேன் இஷான் கிஷான். சொல்ல போனா லாக்கி ஃபெர்குசனோட இந்த ஓவர் பஞ்சாபுக்கு ரொம்பவே சிக்கனமா போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் விக்கெட் எடுத்ததோடு இல்லாம வெறும் 6 ரன்னை தான் விட்டு கொடுத்தாரு. ஆனா நண்பர்களே, இவங்க ஹைதராபாத் பேட்ஸ்மேன்ஸ் ஆச்சு, இவங்களை யாரால கட்டுப்படுத்த முடியும்? ஆமாங்க, போன ஓவர்ல அபிஷேக் சர்மா விக்கெட்டா விழுந்து ஹைதராபாத் டீமுக்கு ஒரு பெரிய அடி விழுந்தாலும் டிராவிஸ் ஹெட் இருக்காரு பாருங்க, அவர் தன்னோட ஆட்ட முறையில ஒரு துளி கூட மாற்றம் பண்ணல. மேட்சோட அடுத்த, அதாவது 5வது ஓவர்ல பவுலிங் போட வந்த மார்க்கோ யான்சனை இந்த வாட்டி டார்கெட் பண்ணி
ஓவரோட 3வது பால்ல அப்பர் கட் மூலமா பின்னாடி பக்கம் ஒரு சூப்பரான 4 அடிச்சு தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் லாங் ஆன் பக்கம் ஒரு பறக்கும் 4 அடிச்சு இந்த ஓவரோட 2வது 4ஐயும் தன்னோட கணக்குல சேர்த்துக்கிட்டாரு. ஆனா நண்பர்களே, இப்போ ஹைதராபாத் டீம் கிட்ட பவர் பிளேயோட கடைசி ஓவர் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. அதனால முதல் 5 ஓவர் மாதிரியே இந்த கடைசி ஓவரையும் அவங்களுக்கு சாதகமா மாத்தணும்னு ஒரு தேவை இருந்துச்சு. நண்பர்களே, களத்தில் இருந்த இஷான் கிஷானும் பலசாலி பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட்டும் அப்படியே செஞ்சு காமிச்சாங்க. பவர் பிளேயோட கடைசி ஓவரை போட வந்த லாக்கி ஃபெர்குசனை இந்த வாட்டி சுத்தமா மதிக்கவே இல்லை. ஓவரோட 3வது பால்ல டிராவிஸ் ஹெட் ஸ்கொயர் லெக் பக்கம் ஃபுல் ஷாட் மூலமா பல சிக்ஸரா மாத்திட்டாரு. அதே மாதிரி 5வது பால்ல ஸ்ட்ரைக்ல இருந்த இஷான் கிஷானும் தன்னோட கையை திறந்து விட்டு முன்னாடி பக்கம் ஒரு வேகமான 4 அடிச்சு தள்ளிட்டாரு. பவர் பிளேயோட 6 ஓவர் ஆட்டம் முடியறப்ப டீமை 79 ரன்னுக்கு கொண்டு போயிட்டாங்க. நண்பர்களே, டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மாவோட அதிரடியான பேட்டிங்கால பவர் பிளேயில அவங்களுக்கு எப்படிப்பட்ட தொடக்கம் வேணுமோ அதே மாதிரி ஒரு பிரமாதமான தொடக்கத்தை ஹைதராபாத் பேட்ஸ்மேன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா பஞ்சாப் மாதிரி ஒரு பெரிய டீமுக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணணும்னா களத்தில் இருந்த இஷான் கிஷானும் டிராவிஸ் ஹெட்டும் அவங்களோட இந்த வேகத்தை அப்படியே நிலைநிறுத்தி அதிரடியா பேட்டிங் ஆட வேண்டியது ரொம்பவே அவசியம். ஆனா நண்பர்களே, பவர் பிளே முடிஞ்ச உடனே பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு சூழ்ச்சி பண்ணாரு. என்ன தெரியுமா? தன்னோட ரொம்ப அனுபவமான ஸ்பின் பவுலர் யுஸ்வேந்திர சஹல் கிட்ட பால கொடுத்தாரு. நண்பர்களே, யுஸ்வேந்திர சஹலும் வந்த உடனே தன்னோட மேஜிக் பவுலிங்கோட மாயாஜாலத்தை களத்துல அள்ளி தெளிச்சாரு. முதல் 3 பால்ல 4 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்துட்டு ஓவரோட 4வது பால்ல தன்னோட சுழல் பால்ல ஸ்ட்ரைக்ல இருந்த டிராவிஸ் ஹெட்டை பொறி வச்சு பிடிச்சாரு. பவுண்டர்ல நின்னுட்டு இருந்த பிளேயர் கையில கேட்ச் கொடுக்க வச்சு இந்த மகா யுத்தத்துல ஹைதராபாத் டீமுக்கு 2வது அடியை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, டிராவிஸ் ஹெட் இன்னைக்கு ஹைதராபாத்துக்காக 19 பால்ல 38 ரன் ஆடிட்டு அவுட் ஆனாரு. நண்பர்களே, இன்னைக்கு ஹைதராபாத் டீமோட ரன் ரேட் 13ல இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே 2 ஹைதராபாத் ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸும் மோசமான ஷாட் ஆடி அவங்களோட விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. இதனால எதிரணி பஞ்சாப் முகாம்ல ஒரே கொண்டாட்டம்னு தான் சொல்லணும். இப்படி 2 பெரிய பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆனப்புறம் ஹைதராபாத் பக்கம் இருந்து களத்துல இறங்கின ஹென்ரிக் கிளாசன், சொல்லப்போனா யுஸ்வேந்திர சஹலோட இந்த ஓவர் இறங்கின ஹென்ரிக் கிளாசன், சொல்லப்போனா யுஸ்வேந்திர சஹலோட இந்த ஓவர் பஞ்சாபுக்கு ரொம்பவே சிக்கனமா போச்சு. ஏன்னா அவர் விக்கெட் எடுத்ததோடு இல்லாம மிச்சம் இருந்த பால்ஸ்ல எல்லாம் தன்னோட லைனையும் லென்த்தையும் அப்படியே நிலை நிறுத்தி 6 பால் முடியற வரைக்கும் வெறும் 7 ரன்னை தான் அடிக்க வச்சாரு. இப்போ என்னடான்னா விக்கெட் விழுந்ததால அடுத்த ஒரு 2 ஓவர் ஹைதராபாத் டீம் மெதுவா போடுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நண்பர்களே, விக்கெட் விழுந்த அழுத்தம் ஹைதராபாத் டீம் கிட்ட கொஞ்சம் கூட தெரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சஹலோட ஓவர் மெதுவா போனதுக்கு அப்புறம் அடுத்த ஓவர்ல ஹைதராபாத் பேட்ஸ்மேன்ஸ் தன்னோட கையை திறந்து விட ஆரம்பிச்சாங்க. பஞ்சாப் பக்கம் இருந்து பாலிங் போட வந்த லாக்கி ஃபெர்குசன் கிட்ட முதல் 5 பால 2 பேட்ஸ்மேன்ஸும் நிதானமா ஆடி பவுலரை மதிச்சு 1-2 ரன்னை தான் எடுத்தாங்க. ஆனா நண்பர்களே, கடைசி பால்ல லாக்கி ஃபெர்குசன் தன்னோட லைன்ல இருந்து தடம் மாறின உடனே ஸ்ட்ரைக்ல இருந்த இஷான் கிஷான் அதை அப்படியே சாதகமாக்கி பின்னாடி பக்கம் பேட்டை திருப்பி பல நேரம் சிக்ஸரா மாத்திட்டாரு. அதே மாதிரி நண்பர்களே, அடுத்த ஓவரும் இதே மாதிரி தாங்க இருந்துச்சு. இஷான் கிஷானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த புது பேட்ஸ்மேன் ஹென்ரிக் கிளாசனும் நானும் சலைச்சவன் இல்லைன்னு நிரூபிச்சிட்டாரு. பஞ்சாப் பக்கம் இருந்து பாலிங் போட வந்த சஹல இந்த வாட்டி வந்த உடனே தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. முதல் பால்லே ஒரு கெத்தான புல் ஷாட் அடிச்சு பால நேரம் ஸ்டேடியத்தை விட்டே வெளியே அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த 5 பால்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி பால்ல ஒரு தடவை மறுபடியும் தன்னோட பேட்டை திறந்து விட்டு இந்த வாட்டி ஸ்வீப் மூலமா பின்னாடி பக்கம் ஒரு பறக்கும் 4 அடிச்சு ஹைதராபாத்தை வேகமா முன்னாடி கொண்டு போயிட்டே இருந்தாரு. நண்பர்களே, ஹைதராபாத் தன்னோட 2 ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸையும் இழந்தாலும் இன்னைக்கு ஹைதராபாத் டீமோட ரன் வேகம் குறையற மாதிரியே தெரியல. ஆமாங்க, இப்போ இஷான் கிஷானும் ஹென்ரிக் கிளாசனும் களத்துல அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பின்னராவோ ஃபாஸ்ட் பவுலராவோ யாரையும் சும்மா விடல. ஒவ்வொரு ஓவர்லயும் 4ஸும் 6ஸும் மழையா பொழிஞ்சிட்டு இருந்தாங்க. இதனால தாங்க இப்போ 9 ஓவர்லயே இந்த 2 பேட்ஸ்மேன்ஸோட அதிரடியான பேட்டிங்கால ஹைதராபாத் 100 ரன் மைல்கல்லை தாண்டிடுச்சு. சொல்ல போனா இந்த மகா யுத்தத்துல நடுநடுவுல பஞ்சாப் டீமுக்கு விக்கெட் எடுக்கிற வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா மோசமான ஃபீல்டிங்கால அவங்களால அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியல. ஹைதராபாத் பேட்ஸ்மேன்ஸுக்கு உயிர் பிச்சை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதனால பவுலிங் போட்டுட்டு இருந்த யுஸ்வேந்திர சஹலோட மனசு மொத்தமா டவுன் ஆகிடுச்சு. நண்பர்களே, இது அப்படியே சாதகமாக்கி மேட்சோட 12வது ஓவர்ல இஷான் கிஷான் தன்னோட கையை திறந்து விட்டாரு. பவுலிங் போட வந்த விஜய்குமார் வைஷாக்கு எதிராக பின்னாடி பக்கம் ஒரு கட் ஷாட் போட்டு ஒரு சூப்பரான 4 தன்னோட கணக்குல சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த பால்ஸ்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி மறுபடியும் இந்த ஓவரை ஹைதராபாத்துக்கு சாதகமா மாத்திட்டாரு. அதே மாதிரி நண்பர்களே, அடுத்த ஓவர்ல இஷான் கிஷானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஹென்ரிக் கிளாசனும் தன்னோட பிரமாதமான ஆட்டத்தை களத்துல காமிச்சாரு. பஞ்சாப் பக்கம் இருந்து பாலிங் போட வந்த மார்க்கோ யான்சனுக்கு எதிராக முதல் 5 பால்ல 2 ரன் எடுத்ததுக்கு அப்புறம் ஓவரோட கடைசி பால்ல முன்னாடி பக்கம் தன்னோட முழு பலத்தையும் போட்டு
அம்பையரோட தலைக்கு மேல ஒரு மின்னும் சிக்ஸரை அடிச்சு ரசிகர்களை சந்தோஷப்படுத்திட்டாரு. ஆனா நண்பர்களே, இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த ஹைதராபாத்தோட பேட்டிங் இருக்கு பாருங்க, அது வெறும் ட்ரெய்லர் தான். ஆமாங்க, உண்மையான புயலை கிளம்புனது எப்ப தெரியுமா? மேட்சோட 14வது ஓவர்ல தாங்க. பஞ்சாப் பக்கம் இருந்து பவுலிங் போட வந்த விஜய்குமார் வைஷாக்கை இந்த வாட்டி ஸ்ட்ரைக்ல இருந்த இஷான் கிஷான் என்னமா அடிச்சு நொறுக்குனாரு தெரியுமா? அடுத்தடுத்து 3 பால்ஸ், ஒரு தடவை முன்னாடி பக்கம், ஒரு தடவை பின்னாடி பக்கம்னு சிக்ஸரா மாத்திட்டாரு. வெறும் 28 பால்ல இன்னைக்கு இந்த மகா யுத்தத்துல தன்னோட அதிரடியான 50 அடிச்சிட்டாரு. சொல்ல போனா ஈஷான் கிஷான் தன்னோட 50 ரன் அடிச்ச உடனே ஹைதராபாத் பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, ஹைதராபாத் ரசிகர்களும் எழுந்து நின்னு அவரை பாராட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவரோட இந்த அதிரடியான பேட்டிங்கால ஹைதராபாத் டீம் இப்போ ஒரு பெரிய ஸ்கோரை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஹென்ரிக் கிளாசனுக்கும் ஈஷான் கிஷானுக்கும் நடுவுல 4வது விக்கெட்டுக்கு 50க்கும் மேலான ரன்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பும் முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்ல எதிரணி பஞ்சாப் தொடர்ந்து நிலைச்சு நிக்கணும்னா எந்த சூழ்நிலையிலயாச்சும் இந்த ஜோடியை உடைக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருந்துச்சு. நண்பர்களே, கடைசியா அந்த வேலையை செஞ்சு காமிச்சது யாரு தெரியுமா? மேட்சோட 15வது ஓவரை போட வந்த புயல் வேக பவுலர் ஹர்ஷ்தீப் சிங். அவர் முதல் 3 பால்ல 2 ரன்னை தான் விட்டு கொடுத்தாரு. ஆனா ஓவரோட 4வது பால்ல, தன்னோட வேகமான பால்ல 50 ரன் அடிச்ச ஈஷான் கிஷானை பொறி வச்சு பிடிச்சாரு. பவுண்டர்ல நின்னுட்டு இருந்த பிளேயர் கையில கேட்ச் கொடுக்க வச்சு கடைசியா இந்த பார்ட்னர்ஷிப்பே முடிச்சிட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, ஈஷான் கிஷான் இன்னைக்கு ஹைதராபாத்துக்காக 32 பால்ல 55 ரன் அடிச்சு ஒரு அதிரடியான இன்னிங்ஸ் ஆடிட்டு அவுட் ஆனாரு. நண்பர்களே, ரொம்ப நாளா போயிட்டு இருந்த பார்ட்னர்ஷிப் உடைந்ததால பஞ்சாப் பிளேயர்ஸ் மத்தியில ஒரே கொண்டாட்டம். ஆனா இன்னொரு பக்கம் ஈஷான் கிஷான் விக்கெட்டோட 3 பெரிய பேட்ஸ்மேன்ஸ் ஹைதராபாத் டீம் இழந்துருச்சு. இப்படி ஒரு ஆபத்தான நிலைமையில ஹைதராபாத் பக்கம் இருந்து களத்துல இறங்கின நிதிஷ்குமார் ரெட்டி. மேட்ச் இப்போ தன்னோட கடைசி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. வெறும் கடைசி 5 ஓவர் ஆட்டம் தான் மிச்சம் இருந்துச்சு. இதனால சூழ்நிலையை பார்த்து ஒவ்வொரு ஓவர்லையும் ஹைதராபாத் பேட்ஸ்மேன்ஸ் பெரிய ஷாட்ஸ்ல டீல் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமா இருந்துச்சு. நண்பர்களே, அதே மாதிரி தாங்க மேட்சோட 16வது ஓவர்ல நடந்தது. பஞ்சாப் பக்கம் இருந்து பவுலிங் போட வந்த யுஸ்வேந்திர சஹலுக்கு எதிரா முதல் 5 பால நிதானமா ஆடினதுக்கு அப்புறம் ஓவரோட கடைசி பால்ல ஸ்ட்ரைக்ல இருந்த நிதிஷ்குமார் ரெட்டி தன்னோட கையை திறந்து விட்டாரு. கீழே குனிஞ்சு பாலை இழுத்து அடிச்சு பின்னாடி பக்கம் ஒரு அழகான 4 அடிச்சு தள்ளிட்டாரு. ஆனா நண்பர்களே, உண்மையான ரசனையே நடந்தது எப்ப தெரியுமா? மேட்சோட 17வது ஓவர்ல தாங்க. ஹைதராபாத்தோட 2 பேட்ஸ்மேன்ஸும் களத்துல அட்டகாசம் பண்ணிட்டாங்க. முதல்ல நிதிஷ்குமார் ரெட்டி மார்க்கோ யான்சனுக்கு எதிராக ஒரு பலமான புல் ஷாட் போட்டு கிட்டத்தட்ட 90 மீட்டருக்கு ஒரு சிக்ஸரை தன்னோட பேர்ல பதிவு பண்ணினாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன் தன்னோட பேட்டோட பவரை மார்க்கோ யான்சனுக்கு காமிச்சிட்டாரு. இந்த வாட்டி ஃபுல் லென்த் பால அதோட சரியான இடத்துக்கு, அதாவது நேரா ஸ்டேடியத்தை விட்டே வெளியே அனுப்பிட்டாரு. நண்பர்களே, கடைசி ஓவர்கள் ஆட்டம் களத்தில் ஆரம்பிச்சது. இதே மாதிரி ஒரு அபாயகரமான பேட்டிங்க இன்னைக்கு ஹைதராபாத் பேட்ஸ்மேன்ஸ் பக்கம் இருந்து ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கடைசி ஓவர்களை பார்த்து சுத்தமா நிக்கவே இல்லை. ஒவ்வொரு பால்லையும் பெரிய ஷாட் ஆட முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுல வெற்றியும் கண்டாங்க. நண்பர்களே, இதுக்கு நடுவுல மேட்சோட 18வது ஓவர்ல மறுபடியும் ஹைதராபாத் பேட்ஸ்மேன்ஸோட ஆதிக்கம் தெரிஞ்சுது. பஞ்சாப் பக்கம் இருந்து பவுலிங் போட வந்த லாக்கி ஃபெர்குசனுக்கு எதிரா முதல் 5 பால்ல ஹென்ரிக் கிளாசன் வெறும் ஒரு ரன்னை தான் எடுத்தாரு. ஆனா நண்பர்களே, ஓவரோட கடைசி பால்ல ஸ்ட்ரைக்ல வந்த நிதிஷ்குமார் ரெட்டி தன்னோட பேட்டை திறந்து விட்டாரு. லெக் சைட் பக்கம் பலமா அடிச்சு மறுபடியும் பல நேரம் ரசிகர்களோட நடுவில் அனுப்பிட்டாரு. ஆனா நண்பர்களே, இப்போ வெறும் கடைசி 2 ஓவர் ஆட்டம் தான் ஹைதராபாத் டீம் கிட்ட மிச்சம் இருந்துச்சு. இப்படி ஒரு பெரிய டார்கெட்டை அடையணும்னா மிச்சம் இருந்த 12 பால்ல ரன் மழை பெய்ய வைக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருந்துச்சு. நண்பர்களே, களத்துல இருந்த ஹைதராபாத்தோட 2 பேட்ஸ்மேன்ஸும் அப்படியே செஞ்சு காமிச்சாங்க. மிச்சம் இருந்த கடைசி 2 ஓவர்ல பஞ்சாப் பவுலர்ஸ் என்னமா அடிச்சு நொறுக்குனாங்க தெரியுமா? ஒரு தடவை ஆஃப் சைட் பக்கம், ஒரு தடவை லெக் சைட் பக்கம்னு 4ஸும் 6ஸும் அடிச்சு 20 ஓவர் ஆட்டம் முடியறப்ப ஹைதராபாத்தை 230 ரன்னுக்கு மேல கொண்டு போயிட்டாங்க. இந்த மகா யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு பஞ்சாபுக்கு எதிரா 236 ரன்கிற ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்க. இப்படிதாங்க இதுக்கப்புறம் ஹைதராபாத் கொடுத்த 236 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ண பஞ்சாப் பக்கம் இருந்து பிரியான்ஷு ஆர்யாவும் பிரபு சிம்ரன் சிங்கும் பேட்டிங் ஆட களத்துல இறங்கினாங்க. நண்பர்களே, ஹைதராபாத் கொடுத்த டார்கெட் ரொம்பவே பெருசு. அதனால 2 பேட்ஸ்மேன்ஸோட தோல்லையும் ஒரு அதிரடியான தொடக்கம் கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருந்துச்சு. ஆனா நண்பர்களே, இன்னைக்கு இந்த மகா யுத்தத்துல டார்கெட்டை சேஸ் பண்ண வந்த பஞ்சாபோட தொடக்கம் ரொம்பவே மோசமா போச்சு. ஆமாங்க, ஹைதராபாத் பக்கம் இருந்து மேட்சோட முதல் ஓவரை போட வந்த புயல் வேக பவுலர் பேட் கம்மின்ஸ் போட்ட முதல் 5 பால 2 பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸும் எப்படா முடிப்பான்னு நிதானமா ஆடி சமாளிச்சாங்க. ஆனா ஓவரோட கடைசி பால்ல ஸ்ட்ரைக்ல இருந்த பிரியான்ஷு ஆர்யா பேட் கம்மின்ஸ் போட்ட அந்த குத்தி எழுந்த பால சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்லை. பலமா புல் ஷாட் போடணும்னு நினைச்சு பவுண்டர்ல நின்னுட்டு இருந்த இஷான் மலிங்காக்கு ஒரு ஈஸியான கேட்ச் கொடுத்து முதல் ஓவர்லயே தன்னோட பெரிய விக்கெட்டை இழந்துட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, பிரியான்ஷு ஆர்யா வெறும் ஒரு ரன்னை தான் எடுத்தாரு. நண்பர்களே, முதல் ஓவர்லயே ஒரு பெரிய விக்கெட் கிடைச்சதால ஹைதராபாத் பிளேயர்ஸ் மத்தியிலையும்
ஹைதராபாத் ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரே கொண்டாட்டம். நண்பர்களே, இந்த கொண்டாட்டத்தை 2 மடங்கா மாத்தினது யாரு தெரியுமா? மேட்சோட 2வது ஓவர்ல நிதிஷ்குமார் ரெட்டி தாங்க. அவர் வந்த உடனே களத்துல அட்டகாசம் பண்ணிட்டாரு. ஓவரோட முதல் பால்லயே ஸ்ட்ரைக்ல இருந்த பிரபு சிம்ரன் சிங்க ஒரு பெரிய ஷாட் ஆடணும்னு தூண்டி விட்டாரு. பக்கத்துல நின்னுட்டு இருந்த பிளேயர் பேட் கம்மின்ஸ் கையில கேட்ச் கொடுக்க வச்சு முதல் 2 ஓவர்லயே பஞ்சாப் டீமுக்கு 2 அடி கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, டார்கெட்டை சேஸ் பண்ண வந்த பிரபு சிம்ரன் சிங் இன்னைக்கு டீமுக்காக வெறும் 3 ரன்னை தான் எடுத்தாரு. நண்பர்களே, ஹைதராபாத்தோட புயல் வேக பவுலிங்க்கு எதிரா பஞ்சாப் டீம் களத்துல தடுமாறிட்டு இருந்துச்சு. ஏன்னா இதுவரைக்கும் 10 ரன் கூட ஸ்கோர் போர்ட்ல ஏறல. 2 பஞ்சாப் ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸையும் ஹைதராபாத் தன்னோட வலைக்குள்ள கொண்டு வந்துட்டாச்சு. இதனால மொத்த ஸ்டேடியமும் ஹைதராபாத் கோஷத்துல அதிர்ந்துச்சு. இப்படி 2 பெரிய அடி விழுந்தப்புறம் இப்ப பஞ்சாப் பக்கம் இருந்து களத்துல இறங்கின கூப்பர் கொனோலியும் ஸ்ரேயாஸ் ஐயரும் விக்கெட் விழுந்ததால அடுத்த ஒரு 2 ஓவர் பஞ்சாப் டீம் மெதுவா போடுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நண்பர்களே, களத்துல இறங்கின பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆவ பார்க்கவும் இல்ல, தாவ பார்க்கவும் இல்ல. வந்த உடனே விக்கெட் எடுத்த நிதிஷ்குமார் ரெட்டிக்கு எதிராக தன்னோட கையை திறந்து விட்டாரு. ஆஃப் சைட் பக்கம் பலமா அடிச்சு ஒரு பிரமாதமான 4ஓட தன்னோட இன்னிங்ஸே ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி நண்பர்களே, அடுத்த ஓவர்ல இன்னொரு பக்கம் நின்னுட்டு இருந்த கூப்பர் கொனோலியும் நானும் இங்க தாண்டா இருக்கேன்னு தன்னோட இருப்பை நிரூபிச்சிட்டாரு. ஹைதராபாத் பக்கம் இருந்து பாலிங் போட வந்த பேட் கம்மின்ஸ் ஓவரோட முதல் பால கவர் பக்கம் அடிச்சு ஒரு அழகான 4 தன்னோட கணக்குல சேர்த்துக்கிட்டாரு. சொல்ல போனா 4 அடிச்சதுக்கு அப்புறம் கூப்பர் கொனோலி அங்கேயே நிக்கவே இல்ல. அடுத்த 2 பால்லையும் செம்மையா டிஃபென்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் ஓவரோட 5வது பால்ல மறுபடியும் கூப்பர் கொனோலி தன்னோட கையை திறந்து விட்டாரு. இந்த வாட்டி பாயிண்ட் பக்கம் பால நேரா தாராமண்டலத்துக்கே அனுப்பிட்டாரு. நண்பர்களே, முதல் 2 ஓவர்லயே 2 பெரிய அடி விழுந்தாலும் பவர் பிளேயில பஞ்சாப் டீம் வேகமா முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்போதாங்க சூப்பரான கேப்டன் பேட் கம்மின்ஸ் ஒரு சூழ்ச்சி பண்ணாரு. 4வது ஓவர்ல தன்னோட ரொம்பவே புயல் வேக பவுலர் இஷான் மலிங்காவை பவுலிங் தாக்குதலுக்கு அழைச்சாரு. நண்பர்களே, இஷான் மலிங்காவும் வந்த உடனே கேப்டன் பேட் கம்மின்ஸ் எடுத்த முடிவை சரியா நிரூபிச்சிட்டாரு. ஓவரோட 2வது பால்ல தன்னோட வெளிநோக்கி சுழன்ற பால்ல பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரை பொறி வச்சு பிடிச்சாரு. பக்கத்துல நின்னுட்டு இருந்த பிளேயர் கையில கேட்ச் கொடுக்க வச்சு பவர் பிளேலயே பஞ்சாப் டீமை மொத்தமா பின்னாடி தள்ளி விட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இந்த மகா யுத்தத்துல கேப்டன் ஸ்ரேயாஸ் டீமுக்காக வெறும் 5 ரன்னை தான் எடுத்தாரு. நண்பர்களே, முதல்ல தன்னோட புயல் வேக பேட்டிங், அதுக்கப்புறம் கூர்மையான பவுலிங் மூலமா பவர் பிளேலயே ஹைதராபாத் டீம் மேட்சை மொத்தமா தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே 3 பெரிய பேட்ஸ்மேன்ஸ் ஹைதராபாத் டீம் தன்னோட வலைக்குள்ள கொண்டு வந்துட்டாச்சு. இதை பார்த்து ஒரு பக்கம் ஹைதராபாத் ரசிகர்கள் மத்தியில சந்தோஷ அலை பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பஞ்சாப் முகாம்ல மொத்தமா அமைதி நிலவிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு ஆபத்தான நிலைமையில இப்போ பஞ்சாப் பக்கம் இருந்து களத்துல இறங்கின அனுபவமான பேட்ஸ்மேன் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் அவர் தன்னோட இன்னிங்ஸோட முதல் 2 பால்ல செம்மையா டிஃபென்ஸ் ஆடினாரு. ஆனா நண்பர்களே, இன்னிங்ஸோட 3வது பால்லயே ஸ்டோய்னிஸ் லெக் சைட் பக்கம் தன்னோட பேட்டை திறந்து விட்டு 101 மீட்டருக்கு ஒரு ஆகாச சிக்ஸரை அடிச்சு தள்ளி வந்த உடனே தன்னோட நோக்கத்தை தெளிவா காமிச்சிட்டாரு. ஆனா நண்பர்களே, இப்ப பவர் பிளேயோட வெறும் கடைசி 2 ஓவர் ஆட்டம் தான் பஞ்சாப் கிட்ட மிச்சம் இருந்துச்சு. இப்படி பவர் பிளேல ஒரு டீசென்டான ஸ்கோரை செட் பண்ணணும்னா மிச்சம் இருந்த இந்த கடைசி 2 ஓவர்ல எப்படியாச்சும் பெரிய ஷாட் ஆட வேண்டியது ரொம்பவே அவசியமா இருந்துச்சு. நண்பர்களே, அதே மாதிரி தாங்க மேட்சோட 5வது ஓவர்ல நடந்தது. ஹைதராபாத் பக்கம் இருந்து ஸ்பெல்லோட முதல் ஓவரை போட வந்த ஷகிப் ஹுசைன் போட்ட முதல் 4 பால பஞ்சாபோட 2 பேட்ஸ்மேன்ஸும் ரொம்பவே நிதானமா ஆடி வெறும் 2 ரன்னை தான் எடுத்தாங்க. ஆனா நண்பர்களே, ஓவரோட 5வது பால்ல இருந்து ஷகிப் ஹுசைன் தன்னோட லைன்ல இருந்து தடம் மாறின உடனே ஸ்ட்ரைக்ல இருந்த மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் அதை அப்படியே சாதகமாக்கி அடுத்தடுத்து 5வது 6வது பால ஆஃப் சைட் பக்கம் ஃபோர்ஸா மாத்திட்டாரு. அதே மாதிரி ஒரு நோ பால்ல தன்னோட கை அசைவு மூலமா பால நேர தாராமண்டலத்துக்கே அனுப்பிட்டாரு. சொல்ல போனா ஷகிப் ஹுசைன் போட்ட ஸ்பெல்லோட முதல் ஓவர் ஹைதராபாத்துக்கு ரொம்பவே காஸ்ட்லியா போச்சு. ஏன்னா அவர் 2 4ம் ஒரு 6ம் கொடுத்து கிட்டத்தட்ட 19 ரன் அள்ளி கொடுத்தாரு. அதே மாதிரி நண்பர்களே, பவர் பிளேயோட கடைசி ஓவரும் இதே மாதிரி தாங்க இருந்துச்சு. ஹைதராபாத் பக்கம் இருந்து பவுலிங் போட வந்த ஈஷான் மலிங்காவை இந்த வாட்டி ஸ்ட்ரைக்ல இருந்த கூப்பர் கொனோலி சுத்தமா மதிக்கவே இல்லை. அடுத்தடுத்து முதல் 2 பால்ஸ் ஃபோர்ஸா மாத்தி பவர் பிளேயோட 6 ஓவர் ஆட்டம் முடியறப்ப பஞ்சாப் 57 ரன்னுக்கு கொண்டு போயிட்டாரு. நண்பர்களே, பவர் பிளேல 3 பெரிய பேட்ஸ்மேன்ஸ் இழந்ததால அவங்களுக்கு எப்படிப்பட்ட தொடக்கம் வேணுமோ அதே மாதிரி தொடக்கத்தை இன்னைக்கு பவர் பிளேல பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸ் டீமுக்கு கொடுக்க முடியல. ஆனா ஹைதராபாத் கொடுத்த டார்கெட்டை இங்க இருந்து ஜெயிக்கணும்னா இப்போ களத்துல இருந்த மார்க்கஸ் ஸ்டோய்னிஸும் கூப்பர் கொனோலியும் பவர் பிளேக்கு அப்புறம் தன்னோட கியரை மாத்தி அதிரடியா பேட்டிங் ஆட வேண்டியது ரொம்பவே அவசியம். ஆனா நண்பர்களே, பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸ் அப்படி செய்யறதுக்கு முன்னாடியே பவர் பிளேக்கு அப்புறம், அதாவது மேட்சோட 7வது ஓவரை போட வந்த சிவாங் குமார் தன்னோட சுழல் வலைத்தளத்தை களத்துல விரிச்சாரு. அவரோட ஓவர் ஆரம்பம் கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. 2வது பால்ல ஸ்ட்ரைக்ல இருந்த ஸ்டோய்னிஸ்
கவர்ல ஒரு சூப்பரான 4 அடிச்சு தள்ளினாரு. ஆனா நண்பர்களே, சிவாங் குமார் தன்னோட பொறுமையை கொஞ்சம் கூட இழக்கவே இல்லை. அடுத்த தன்னோட வெளிநோக்கி சுழன்ற பால்ல 4 அடிச்ச மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை பொறி வச்சு பிடிச்சாரு. விக்கெட் கீப்பர் கையில கேட்ச் கொடுக்க வச்சு பஞ்சாப் டீம் மேல இன்னும் அதிக அழுத்தத்தை போட்டுட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 28 ரன் ஆடிட்டு அவுட் ஆனாரு. நண்பர்களே, 3 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் பஞ்சாபுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் களத்துல வளர்ந்துகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா ஹைதராபாத்தோட பிரமாதமான பவுலிங்க்கு எதிரா இப்போ அதுவும் மொத்தமா உடைஞ்சு போயிருச்சு. இதனால ஒவ்வொரு விக்கெட்டோடையும் மேட்ச்ல தன்னோட பிடியை இருக்கிட்டு ஹைதராபாத் டீம் இப்போ களத்துல தெரியுது. இப்படி தடுமாறிட்டு இருந்த இன்னிங்ஸை பார்த்து இப்போ பஞ்சாப் பக்கம் இருந்து களத்துல இறங்கின அனுபவமான பேட்ஸ்மேன் சூர்யான்ஷு ஷெட்கே. சொல்லப்போனா சிவாங் குமாரோட இந்த ஓவர் ஹைதராபாத்துக்கு ரொம்பவே சூப்பரா போச்சு. ஏன்னா அவர் விக்கெட் எடுத்ததோடு இல்லாம பஞ்சாப் டீம் வெறும் 7 ரன்னை தான் அடிக்க வச்சாரு. அதே மாதிரி நண்பர்களே, இப்போ விக்கெட் விழுந்த அழுத்தம் பஞ்சாப் டீம் மேல தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. ஆமாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் மேட்சோட 8வது ஓவர் பஞ்சாபுக்கு ரொம்பவே மோசமா போச்சு. முதல்ல 8வது ஓவர்ல பவுலிங் போட வந்த நிதிஷ்குமார் ரெட்டி தன்னோட பால்ஸ்ல 2 பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸையும் குழப்பி அந்த ஓவர்ல வெறும் 2 ரன்னை தான் அடிக்க வச்சாரு. அத்துடன் நண்பர்களே, அடுத்த ஓவரும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. சிவாங் குமார் தன்னோட சூழல் வலைத்தளத்தை களத்துல அப்படியே விரிச்சாரு. அதை 2 பேட்ஸ்மேன்ஸாலையும் சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. வெறும் 1-2 ரன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. நண்பர்களே, சொல்ல போனா ஒவ்வொரு ஓவர் முடிய முடிய பஞ்சாப் டீம் மேல அழுத்தம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா தேவையான ரன் ரேட் இப்போ கிட்டத்தட்ட 14க்கும் மேல போயிடுச்சு. இந்த மேட்ச்ல தொடர்ந்து உயிரோட இருக்கணும்னா எந்த சூழ்நிலையிலையாச்சும் இங்க இருந்து ஒவ்வொரு ஓவர்லையும் 15ல இருந்து 20 ரன் எடுக்க வேண்டியது பஞ்சாபுக்கு ரொம்பவே அவசியமா இருந்துச்சு. நண்பர்களே, கடைசியா அதே மாதிரி ஒரு சில காட்சிகள் மேட்சோட 10வது ஓவர்ல தெரிஞ்சிச்சு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கூப்பர் கொனோலி தன்னோட ரவுத்திர ரூபத்தை எடுத்தாரு. ஹைதராபாத் பக்கம் இருந்து பவுலிங் போட வந்த ஹர்ஷ் துபேக்கு எதிரா முதல் 4 பால்ல 2 ரன்னை எடுத்ததுக்கு அப்புறம் ஓவரோட 5வது 6வது பால நேரா ரசிகர்களோட நடுவுல அனுப்பிட்டாரு. தன்னோட நோக்கத்தை தெளிவா காமிச்சிட்டாரு. சொல்ல போனா ஹர்ஷ் துபே போட்ட இந்த ஓவர் ஹைதராபாத்துக்கு ரொம்பவே காஸ்ட்லியா போச்சு. ஏன்னா அவர் 17 ரன்னை விட்டு கொடுத்தாரு. நண்பர்களே, சொல்லுவாங்களே தர்பூசணியை பார்த்து தர்பூசணி நிறம் மாறும்னு, அதே மாதிரி தாங்க இதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல நடந்தது. கூப்பர் கொனோலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த இளம் பேட்ஸ்மேன் சூர்யான்ஷ் ஷெட்கே நானும் சலைச்சவன் இல்லைன்னு நிரூபிச்சிட்டாரு. ஹைதராபாத் பக்கம் இருந்து பவுலிங் போட வந்த சிவாங் குமார் ஓவரோட முதல் பால முன்னாடி பக்கம் அடிச்சு ஒரு ஆகாச சிக்ஸரை தன்னோட பேர்ல பதிவு பண்ணினாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் 2வது பால்ல கவர் பக்கம் ஒரு அழகான 4 தன்னோட கணக்குல சேர்த்துக்கிட்டாரு. இப்போ என்னடான்னா 4ம் 6ம் வந்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருந்த பால்ஸ்ல பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸ் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நண்பர்களே, இளம் பிளேயர் சூர்யான்ஷ் ஷெட்கே அங்கேயே நிக்கவே இல்லை. ஓவரோட கடைசி பால்ல மறுபடியும் தன்னோட தீப்பறக்கும் பேட்டோட பவரை சிவாங் குமாருக்கு காமிச்சிட்டாரு. இந்த வாட்டி அம்பையரோட தலைக்கு மேல பால நேர ஸ்டேடியத்தை விட்டே வெளியே அனுப்பிட்டாரு. நண்பர்களே, திடீர்னு இப்போ பஞ்சாப் பக்கம் இருந்து களத்துல ரன் மழை பெய்யறத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா போன 12 பால்ல பஞ்சாபோட 2 பேட்ஸ்மேன்ஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட 35 ரன் டீமுக்காக சேர்த்துட்டாங்க. இப்போ என்னடான்னா இந்த பஞ்சாப் ஜோடி டீமுக்காக ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் போடும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நண்பர்களே, அப்போதாங்க யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியல, பஞ்சாபோட இந்த ஜோடி மேல ஒரு சங்கடம் விழுந்துச்சு. ஆமாங்க, அது வரைக்கும் பிரமாதமான வேகத்துல இருந்த சூர்யான்ஷ் ஷெட்கே அடுத்த ஓவர்ல பவுலிங் போட வந்த பேட் கமின்ஸுக்கு எதிராக தன்னோட பொறுமையை இழந்துட்டாரு. ஓவரோட முதல் 3 பால்ல ஒரு ரன் எடுத்ததுக்கு அப்புறம் ஓவரோட 4வது குத்தி எழுந்த பால பவுண்டரி லைனுக்கு வெளியே அனுப்பணும்னு நினைச்சு பவுண்டரியில இருந்த அபிஷேக் சர்மாக்கு ஒரு ஈஸியான கேட்ச் கொடுத்து முக்கியமான நேரத்துல டீமை விட்டு வெளியே போயிட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, சூர்யான்ஷ் ஷெட்கே 25 ரன் அடிச்சு அவுட் ஆனாரு. நண்பர்களே, சொல்லப்போனா இந்த ஒரு விக்கெட் பஞ்சாப் இந்த மேட்ச்ல மொத்தமா பின்னாடி தள்ளி விட்டுருச்சுன்றதாங்க சொல்லணும். ஆமாங்க, இந்த விக்கெட்டோட பஞ்சாப் டீம் தன்னோட பாதி பேட்டிங் ஆர்டர் இழந்துருச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே இந்த மேட்ச்ல ஹைதராபாத்தோட ஆதிக்கம் மொத்தமா தெரிஞ்சிச்சு. இப்படி ஒரு நிலைமையில இப்போ டீமை சமாளிக்க பஞ்சாப் பக்கம் இருந்து களத்துல இறங்கின அனுபவமான பேட்ஸ்மேன் சஷாங்க் சிங். அவர் வந்த உடனே 2 ஃபீல்டர்ஸ் நடுவுல ஒரு கேப் கண்டுபிடிச்சு ஒரு அழகான 4 அடிச்சு தன்னோட இன்னிங்ஸை முன்னாடி கொண்டு போக ஆரம்பிச்சாரு. ஆனா நண்பர்களே, இந்த 4 அடிச்சதுக்கு அப்புறம் அவரும் தன்னோட பொறுமையை இழந்துட்டாரு. அடுத்த ஓவர்லயே பவுண்டர்ல இருந்த நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு ஈஸியான கேட்ச் கொடுத்து சீக்கிரமாவே பெவிலியன் திரும்பிட்டாரு. நண்பர்களே, இந்த விக்கெட் விழுந்த உடனே பஞ்சாபோட இந்த மேட்சை ஜெயிக்கிற நம்பிக்கை மொத்தமா முடிஞ்சு போயிருச்சுன்றதாங்க தோணுச்சு. ஆமாங்க, இந்த விக்கெட்னால இப்போ வெறும் 4 பேட்ஸ்மேன்ஸ் தான் பஞ்சாப் கிட்ட மிச்சம் இருந்தாங்க. இப்படி ஒரு நிலைமையில நண்பர்களே, இப்போ களத்துல இறங்கின மார்க்கோ யான்சன் அவர் இதுக்கப்புறம் மிச்சம் இருந்த பால்ஸ்ல கூப்பர் கொனோலிக்கு ரொம்பவே சூப்பரா சப்போர்ட் பண்ணி அப்பப்ப பெரிய ஷாட்ஸும் அடிச்சாரு. ஆனா நண்பர்களே, நடு ஓவர்ல பெரிய பேட்ஸ்மேன்ஸ் இழந்ததுனால 20 ஓவர் ஆட்டம் முடியற வரைக்கும் தன்னோட பலமான பேட்டிங் இருந்தாலுமே கூப்பர் கொனோலி டீமை ஜெயிக்க வைக்கிறதுல மொத்தமா தோத்து போயிட்டாரு. இதனால தாங்க
கடைசியா இன்னைக்கு நடந்த இந்த மகா யுத்தத்தை ஹைதராபாத் தன்னோட அதிரடியான பேட்டிங், அதுக்கப்புறம் அபாயகரமான பவுலிங் மூலமா 33 ரன்கிற பெரிய வித்தியாசத்துல தனக்கு சொந்தமாக்கிடுச்சு. சோ நண்பர்களே, மக்களே, இந்த மேட்சோட ரிப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கமெண்ட்ல வந்து கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. நம்ம டீமோட அடுத்த மேட்ச்ல இவங்க இப்படி ஆடுவாங்களா இல்லையா? உங்க கருத்து என்ன? மறக்காம சொல்லுங்கப்பா. நன்றி.